பண்ணி தான் நீங்கள் இப்போ பண்ணணும். உடனே தீர்ப்பு கொடுங்க அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்க முடியுமா? அதை எப்படி லீகலா? கேட்க முடியும்னா சினிமா வச்சு 1000 வழக்கு தேங்கி கிடக்கு. அந்த வழக்கின் அடிப்படையில் ஒரு சிவில் வழக்கு பின்னாடிலாம் இது வருது அப்படின்னா இன்னொரு 1.5 வருஷம் ஆகும். இதுக்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் எதுவும் இருக்குமா சார்? இல்லை அப்படிலாம் இல்லைங்க. பிஜேபியவே எல்லாத்துக்கும் குற்றம் சாட்டக்கூடாது. இந்த உலகத்திலே வந்து பிஜேபி மாதிரி ஒரு நல்ல கட்சியை நீங்கள் பார்க்க முடியாது. தேசத்திற்காக, இந்துத்துவாக்காக, இந்து மக்களுக்காக. ஆனால் அவர்கள் ஒரு நல்ல ஒரு இயக்க அமைப்பு. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் விஜய்க்காகலாம் நீங்கள் பிஜேபி குற்றம் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் வந்து விஜய் நல்லா இருக்கிறது போங்க, நீங்கள் விஜய் பிடிக்காது உங்களுக்கு. விஜய் நல்லா இருக்கிறது பிடிக்காது. இல்லை சார், ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரசிகர்கள் எதை வேணாலும் எதிர்பார்ப்பான். த்ரிஷா கூட தான் எதிர்பார்ப்பான் இந்த படத்தில் நடிக்கணும்னு சொல்லி. அட்லீஸ்ட் என்ன நடக்குதுன்னா சார் ஓப்பன் அப் பண்ணலாம்ல சார்? என்ன நடக்குது, என்ன ஓப்பனாக பண்ண சொல்லி? இல்லை ரசிகர்களுக்கு அவர் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறாரு, இல்லை அவர் தான் பேச மாட்டாருன்னு தெரிஞ்சது தானே. அவர் தெரிஞ்சால் தானே பேசுவார். என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியாது. அவரோட படம் தானே சார் அது? அவர் படம் கிடையாது. அவர் தான் பேமெண்ட் வாங்கிட்டு ஒதுங்கிட்டார்ல. ப்ரொடியூசர் தான் தெருவுக்கு போகணும். விஜய் போக மாட்டார். சார் இதே விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? வீட்டில் நிற்பார் எலெக்ஷன் அன்னைக்கு. அவர் எந்த தொகுதியிலும் நிற்க மாட்டார். இது கட்சி தலைவர் நிற்கலன்னா எப்படி சார் அது? அவர் நிற்கணும்னு என்ன அவசியம் இல்லையா? அப்போ இப்போ நிற்க மாட்டார்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? இல்லை எப்படி எடுத்துக்கிறீங்களோ இல்லையா, அவர் நிற்க மாட்டார், அவ்வளோதான். தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவீன். இன்னும் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி சதனஞ்சிக்க வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். ஜனநாயகன் பரபரப்பாக கோர்ட்டில் விவாதங்கள்லாம் நடந்துச்சு. பட் ஃபைனலாக வந்து தீர்ப்பு சொல்கிறோம், ஆனால் எப்போ சொல்கிறோன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி கோர்ட் அதை ஒத்தி வச்சுட்டாங்க. என்ன வாய்ப்பு இருக்கா சார் வர? இல்லை, படம் வரும், அதான் சொன்னல, இப்போ தீபாவளிக்குள்ளே வந்துடும். ஆனால் அது எலெக்ஷனுக்காக எடுக்கப்பட்ட கண்டென்ட் தானே சார்? அது இவங்க எடுத்தாங்கன்னா கோர்ட் என்ன பண்ண முடியும்? நீ எலெக்ஷனுக்காக எடுத்தேன் அதுக்காக எடுத்தேன்னா கோர்ட் வந்து படம் வரணுமா வேண்டாமா, சென்சார் கொடுக்கணுமா வேண்டாமா, என்ன ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டு சொல்லுவாங்களே தவிர விஜய் அவசரத்துக்குலாம் கோர்ட் இல்லை. சலூன் கடையாக இருந்தால் கூட வரிசையில் தானே உட்காரணும். சில ஒரு 10 பேர் 5 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்கன்னா முடிச்சுட்டு தான் அடுத்த ஆளை கூப்பிடுவாங்க. ஹைகோர்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்களாம் எங்களுக்கு வேணும் இத்தனை தேதிக்குள்ளே கொடுங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. நீதிமன்றம் முடிவு எடுக்க. இப்போ அந்த வழக்கை வித்ரா பண்ணி அவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு போனால் எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, எப்படியா இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகும், அதான் சொல்கிறேன். இல்லை, எலெக்ஷனுக்குள்ள அவங்க திட்டமிட்ட மாதிரி இந்த அது முதல்லே வந்துடும். கவுண்டமணி ஒரு படத்தில் என்ன பண்ணுவாப்புலன்னா, கப்பலில் வேலைன்னு சொல்லி செந்தில் சொன்னோடனே இருக்கிற வேலையை விட்டு போயிடும். அங்கே போனால் என்ன வேலை பார்த்தீங்கன்னா கடலில் இறங்கி கப்பலில் தள்ளணுன்றாங்க. உடனே திருப்பி அலறி அடித்து இதே வீட்டு வேலை செய்கிறதுக்கு வரும்போது எப்படி கெஞ்சுவாப்புலன்னா இப்போ அந்த வீட்டில் எப்படி சேர்ப்பாங்க? அன்றைக்கி ஏதோ மிரட்டிட்டு போனேன், அப்புறம் திருப்பி ஏன்ட்டே வர்ற அப்படின்னு கேட்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு போனால் எங்கேயோ கோர்ட்டுக்கெலாம் போனீங்களே அங்கேயே பார்த்துங்க அப்படின்னு அப்படி தானே சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அப்படி இல்லை பார்த்து நீங்கள் எதாவது பண்ணுங்க அப்படின்னா சரி கொண்டு வாங்க பார்க்கலாம் சார். அப்போ இது வந்து ஒரு பெரிய ஈகோ கிளாஸ் தானே சார்? இது ஈகோ கிளாஸ்னு எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாமல் ஈகோ கிளாஸ்னிங்கன்னா அது நீங்கள் செய்ய வேண்டியதை ப்ராப்பராக செஞ்சீங்கன்னா அவங்க செய்ய வேண்டியதை ப்ராப்பராக செய்வாங்க. நீங்கள் ப்ராப்பராக செய்யலை, ஒருத்தர் மிரட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அதிகாரத்தை அவங்க காட்டுவாங்க. அப்படி தான் சென்சார் போர்டு பிரச்சனைனா அதுக்கு அப்பீல் இருக்குது. அடுத்து அதிலே நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை பண்ணாலே திருப்பி வந்துடும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்துடும். அப்படி இல்லாமல் நீங்கள் இப்போ கொடுப்பீங்கன்னா உடனே நீங்கள் சொல்கிற டேட்டுக்கு அவங்க கொடுக்கணுமா, இல்லைன்னா நான் உன்னை நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறேன், இல்லை போலீஸை வச்சு பார்த்துக்கிறேன், இல்லை ரவுடியை வச்சு பார்த்துக்கிறேன், இல்லை அடியாளை வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டு வரீங்க. அப்புறம் திருப்பி போய் ஐயா நீ காப்பாற்றுக்குன்னு போயிருந்தீங்கன்னா இப்படி ஆகுது. இது ஈகோ கிளாஸ்லாம் கிடையாது. போகிற என்ன இல்லை போய் பாரு அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போச்சு, உச்சநீதிமன்றத்துக்கு போனீங்க, உயர்நீதிமன்றத்தை தாண்டி இங்கே வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, விசாரணை இருக்குது. போகும்போது என்ன ஆகுன்னா அங்கே போனோன்னே அங்கே என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு இதுன்னு தூக்கிட்டு வராத ஓடு அங்கே விசாரிக்க சொல்கிறது இல்லை, இங்கே தள்ளி விட்டாங்க. அப்போ அதுக்கு ஒரு நாள் வெயிட்டிங். இப்போ நீதிபதிகள் எப்போ தீர்ப்பு சொல்கிறாங்களோ அப்போ தான் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். உடனே தீர்ப்பு கொடுங்க அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்க முடியுமா? அதை எப்படி கேட்க முடியும்னா சினிமா வச்சு 1000 வழக்கு தேங்கி கிடக்கு. அந்த வழக்கின் அடிப்படையில் ஒரு சிவில் வழக்கு பின்னாடிலாம் இது வருது அப்படின்னா இன்னொரு 1.5 வருஷம் ஆகும். இவ்வளோ மக்களை தாண்டி அதை வழக்கை எடுத்திருக்காங்கன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அவங்க சொன்னது தான் நடக்கும். அவங்க என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி வாய்ப்பே இல்லைல்ல சார்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் தீர்ப்பு சொல்ல, பின்னாடி தீர்ப்பு சொல்ல நீதிபதி சொல்லலை. தீர்ப்பை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. அது என்னைக்கு தோணுதோ அன்றைக்கி அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி அரசியல் காரணங்கள் எதுவும் இருக்குமா சார் இந்த தீர்ப்பு? இல்லை அப்படிலாம் இல்லைங்க. பிஜேபியவே எல்லாத்துக்கும் குற்றம் சாட்டக்கூடாது. பிஜேபி வந்து ஒரு அருமையான கட்சி. அது வரணும் மக்களுக்காகவும், இந்தியர்களுக்காகவும், இந்திய தேசத்திற்காகவும், வியாபாரத்திற்காகவும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக இருக்கிற கட்சி. அந்த கட்சி வந்து யாரையும் அத்துமீறி எந்த கட்சி மேலேயும் அவர்கள் தாக்குதல் நடத்துகிறதோ, அந்த கட்சியை உடைக்கிறதோ, அந்த கட்சிக்கு உதவி செய்து பிரிஞ்சிருக்கவங்கள சேர்க்குறதோ, இந்த மாதிரி எந்த இதுலேயுமே ஈடுபடாது. நீங்களாம் வந்து பிஜேபியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பதில் சொல்ல முடியாது. இந்த உலகத்திலே வந்து பிஜேபி மாதிரி ஒரு நல்ல கட்சியை நீங்கள் பார்க்க முடியாது. தேசத்திற்காக, இந்துத்துவாக்காக, இந்து மக்களுக்காக.
ஆனால் அவர்கள் ஒரு நல்ல ஒரு இயக்க அமைப்பு. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் விஜய்க்காகலாம் நீங்கள் பிஜேபி கூட்டம் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கவே முடியாது. இல்லை சார், அது கூட்டணி கணக்கு அது எல்லாத்தையும் தாண்டி இல்லை, வந்து அதுக்காக விஜய் வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல, அவ்வளோதான். இப்போ தான் வந்து நேற்று பேஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காளான். அப்போ பிஜேபி என்ன பார்க்கணும்னா காளான் அழிக்கணும்னு நினைக்காது, காளான் சூப்பு சாப்பிடணும்னு நினைக்கும். புரியுதா? லைட்டாக அப்படி எடுத்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதெல்லாம் மசாலாலாம் போட்டு வேக வச்சு அதை சூப்பாக குடிக்கணும்னு பார்க்கும். அதை தான் இப்போ ட்ரை பண்ணுவாங்க. தலைவா படத்தில் பிரச்சனை வரும்போது விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் சார். என்ன வீடியோ? அப்போது இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக வந்து பேசியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்கலாமா சார்? இப்போ நீங்கள் விஜயை வந்து இன்னும் தொடர்ந்து கேவலப்படணும். ஒரு டைம் ஏதோ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நொந்து நூலாகி போய் லொங்கு எடுத்து லோல் எடுத்து போய் கிடந்தது ஒரு டைம் ஓகே, கையை கட்டி போய் நின்னது. திருப்பி ஒரு மனுஷன் எத்தனை தடவை தான் கேவலப்பட முடியும்? இப்போ நீங்கள் வந்து பிஜேபிட்ட கையை கட்டி நிற்கணுன்றீங்க, நின்று ஒரு வீடியோ போட்டு ஐயா நீ மன்னிச்சிருங்க, மோடி தான் பெரிய தலைவர், அமித்ஷா தான் அதை விட பெரிய தலைவர்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இல்லை சார், அப்படி சொல்லி இப்போ கரூர் சொன்னார் இல்லை சார், அப்படிதான் ஜெயலலிதா சொன்னார். ஆமாம், சிஎம் அந்த மாதிரி நான் கேட்குறேன் சார். அப்படி சொன்னாலே சூப் வச்சுருவாங்க நாளைக்கு சிஎம் சார் அப்படின்ற மாதிரி ஏதாவது அப்படிலாம் சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளோதான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து விஜய் நல்லா இருக்கிறது போங்க, நீங்கள் விஜய் பிடிக்காத உங்களுக்கு, விஜய் நல்லா இருக்கிறது பிடிக்காது. இல்லை சார், ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரசிகர்கள் எதை வேணாலும் எதிர்பார்ப்பான். திரிஷா கூட தான் எதிர்பார்ப்பான் இந்த படத்தில் நடிக்கணும்னு சொல்லி. கேமியோ அதுக்காக பண்ண முடியுமா? அது அந்த மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்க்கலாம் பண்ண முடியாது. இருந்தாலும் திருப்பி கையை கட்டி நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அட்லீஸ்ட் என்ன நடக்குதுனாச்சும் அவர் ஓப்பன் அப் பண்ணலாம்ல சார். என்ன நடக்குது, என்ன ஓப்பன் அப் பண்ண சொல்லி? இல்லை, ஐ மீன் இப்போ மக்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. பட் தாண்டி மக்கள் என்னத்தை பார்க்குறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ என்னப்பா இல்லை, ரசிகர்களுக்கு அவர் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறாரு? இல்லை, அவர் தான் பேச மாட்டாருன்னு தெரிஞ்சது தானே. அவர் பேச மாட்டாருன்னு தெரிஞ்சு தானே கட்சியில் இருக்காங்க. நீ என்ன ஒன்று சொல்கிறீங்க? அவர் தெரிஞ்சால் தானே பேசுவார். என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியாது. அவரோட படம் தானே சார் அது? அவர் படம் கிடையாது. அவர் தான் பேமெண்ட் வாங்கிட்டு ஒதுங்கிட்டார்ல. ப்ரொடியூசர் தான் தெருவுக்கு போகணும். விஜய் போக மாட்டார். விஜய் தான் பேமெண்ட் வாங்கிட்டு தானே பண்ணுறாரு. அவருக்கு என்ன கவலை இருக்குது? வந்தாருன்னா வரலன்னா என்ன, இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு போயிடுறாரு. வந்தால் படத்தை காமிச்சு அரசியல் பண்ணுவார், வரல அப்படின்னா படம் வரலன்றதை காமிச்சு அரசியல் பண்ணி அவர் தப்பிச்சு போயிடுவார். அதை கூட பேச மாட்டாரே அப்படின்றது. எதுக்கு பேசணும்? எல்லாத்தையும் பேசணும்னு அவசியம் இல்லை. செயலில் காட்டுவார். அவர் செயல் தலைவர் தான். இப்போ ப்ரொடியூசர் மருந்து குடிச்சதானா இதை பண்ணான்னா அவருக்கு என்ன பேமெண்ட் வாங்கிட்டாரு. அவங்க கேட்ட போட்டு இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலான்னு. ரசிகர்கள் மனநிலை என்னவா சார் இருக்கும்? ரசிகர்கள் மனநிலை அதுக்காக நம்ம இன்னிலேருந்து அஜித் ரசிகராக மாறலான்னு பார்த்தா அவரும் படம் எடுக்க மாட்டார். வேறு யாராவது கார்த்தி ரசிகராக மாறிக்கணும். ஏதாவது அடிக்கடி யார் படம் வருதோ அவங்க ரசிகராக மாறிட்டு. ஏன்னா விஜய் தான் நடிக்க மாட்டேன்றாரு. சார் தாண்டி இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகாதனால ப்ரொடக்ஷன் சைடுக்கு வந்து ஹெவி லாஸ் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதை பற்றி விஜய்க்கு என்ன கவலை? விஜய் காசு கிடையாதுல்ல சார். ரசிகர் தரப்புல இருந்து அந்த பேனர் வைக்கிறது, கட் அவுட் வைக்கிறது, நிறைய காசு மிச்சம் செலவு பண்ணியிருக்காங்க சார். அதுக்கு அவங்க பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் லூசுத்தனமாக போய் செலவு பண்ண அப்படின்னா. ஒரு பக்கம் ஜனநாயக நாளுக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு சார். இன்னொரு பக்கம் வந்து சிபிஐ 2 முறை வந்து கூப்பிட்டு அவரை விசாரிச்சாங்க. திரும்ப அது கொலை வழக்கு. அது வேற, இது வேற. சம்பந்தப்பட்ட ஒரு விஜய் தானே சார் ரெண்டுத்துலயுமே. நம்ம கொலையில சம்பந்தப்பட்டவர் இல்ல சார், வழக்குல சொல்றேன். ஒரு பக்கம் ஜனநாயகன் பிரச்சனை, இன்னொரு பக்கம் சிபிஐ. ஆனா அவர் கொலை செஞ்சார் நீங்க சொல்ல முடியாது. விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். வழக்குல தொடர்புடையவரா இருக்காரு. இல்ல, இதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த சம்மனும் வரல அப்படின்ற மாதிரி வந்து வரும். அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் அவசரப்பட்டா எப்படி வரும்? என்ன கொஞ்சம் நாள் ஆகணும். உடனே அவங்க ரெடி பண்ணணும். உடனே சம்மனை கொடுத்து உடனே வா நாளைக்கு வச்சுட்டு டக்குன்னு முடிப்பாங்க. இன்னொரு வருஷக்கணக்காக இழுக்கும். இந்த வழக்கு அப்படியே கிடக்கும். அது இது எந்த மாதிரி ஒரு அழுத்தமாக அதை பார்க்க முடியும் சார் விஜய் அவர்? இது அழுத்தம்லாம் கிடையாதுமா. நீங்களாக போய் செயின் எடுத்துட்டு போவீங்க, போலீஸ் அடித்து பிடிச்சா பாவம் பாட்டுக்கு ஒரு செயின் தான் அதான் குடும்ப பிரச்சனை காரணமாக அவனுக்கு இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்கன்ற மாதிரி இருக்கு நீங்கள் கேட்குறேன். இல்லை சார், கட்சியிலேருந்து எந்த நடவடிக்கையும் இல்லை, அதுக்கப்புறம் இந்த ஈரோடுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது கட்சியே முடங்கி இருக்கு, வேக்கப் டிவிக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்காங்க சார். உண்மையிலே கட்சி அப்படிதான் இருக்கா சார்? என்ன நிலைப்பாடு உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியுது? இல்ல, எந்த நடவடிக்கையும் இல்ல சார், எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்ல. அதே தான் எனக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் தான் நம்ம 2 பேர் இருக்கோம். இல்ல சார், வந்து எந்த ஒரு கட்சினாலும் விஜய் எப்பவுமே அப்படித்தான்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவரோட பர்சனல் கேரக்டர்ன்றதை தாண்டி அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்ச ஒரு தலைவர், அரசியல் கேரக்டர் இப்படித்தான்றது தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். ஏன்னா எல்லா கட்சியும் கூட்டணி எப்படி வந்து இது பண்ணலாம், எந்தெந்த வேட்பாளர்கள் இது பண்ணலாம், என்னென்ன வாக்குறுதி அப்படி ஆன்லைன்ல போட்டிருக்காருல்லமா, எல்லா அப்ளிகேஷன் போடுங்கன்னு சொல்லியிருக்காருல்ல. அது எப்படி சார் எல்லா பொதுமக்களுக்கும் இப்போ சென்று சேருமா சார்? அது சேர்றவன் போட வேண்டியதான். அதுதான் தலைவன் தேர்ந்தெடுக்கிறது கில்லி. அவ்வளோ ஷார்ப்பாகவும் டெக்னாலஜி தெரிஞ்சவன் மட்டும்தான் கட்சிக்குள்ளே வரணுன்றதுக்காக வைக்கப்பட்ட ஒரு செக்கு தான் அது. அதனால் யூடியூப்பு ஃபோன் வச்சுருக்கவன் இதை வச்சுருக்கவன் அப்ளிகேஷனை போடுங்க. நீங்கள் எவ்வளோ போட்டிங்கன்னா உங்களையும் கூப்பிடுவாங்க வேட்பாளர்கள் சார். ஆமாம், ஓகே, நீங்கள் போட்டு பாருங்கள். ஏதாவது ஒரு நம்பர் இருக்கா, ஐடி கார்டு நம்பர் 147 அப்படின்னு ஒன்று போட்டு விஜய் ரசிகர், தீவிர வெறியன், உங்கள் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்பேன். 40 படம் வரைக்கும் பார்த்துருக்கேன். எல்லா படத்தையும் 40 தடவை பார்த்துருக்கேன் அப்படின்னு பாயிண்ட் நம்பர் 1. 2வது வந்து நான் விஜய் ரசிகன் போட்டுருக்கேன்.
மூணாவது பாயிண்ட் விஜய் வெறியன்னு போடுங்க. இப்படி ஏதாவது ஒரு 3-4 பாயிண்ட்டை போட்டு அனுப்பி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள செலக்ட் பண்ணிடுவாங்க. இல்லை சார், நம்ம ஒரு நகைச்சுவை ஒரு பக்கம் சொன்னாலும் கூட சார், எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, எல்லா கட்சிகளும் வந்து அதை அதான் இப்போ நான் சீரியஸாக சொல்லிட்டேன், நீங்கள் நகைச்சுவேன்றீங்க. அப்போ விஜய் சேர்றது சீரியஸா? இல்லை, அதுதான் எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்றது. அதை தான் நான் எல்லாரும் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். அப்ளிகேஷன் போடுங்கன்னு சொல்லி அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீட்டு தருவாங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலான்றது எவ்வளோ ஈஸியான வழி. நீங்கள் வேறு கட்சியெல்லாம் பாருங்கள், விளங்காதவங்க வந்து தூக்கிட்டு வந்து அப்ளிகேஷனை வச்சு வரிசையில் நின்று பணத்தை கட்டி ரிசிப்டை வாங்கி அதை கொண்டு போய் அவங்க தொலைச்சிட்டாங்கன்னா போச்சு. இப்படி பல்வேறு விஷயமா இருக்குது. ஆனால் விஜய் கட்சியில் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு நெட் சென்டருக்கு போனீங்க, ஒரு ஃபோன் இருந்தாலே அடித்து பேரை போட்டு இந்த படம் நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்னா இந்த மாதிரி கில்லி பார்த்தேன், இது அப்புறம் என்ன படம் இருக்குது, மெர்சல் தெரியுன்னு. இது லேட்டஸ்ட்டு. அப்போ புது ரசிகராக நீங்கள் எல்லாத்தையும் குழந்தையா இருக்கும்போது முட்டை புரோட்டா எப்படின்னா எனக்கு அந்த விஜய் படத்தை பார்த்து தான் தெரியும். அந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாட்ட அடம் பிடிச்சி அந்த படம் பார்க்கணும்னு போனேன். அப்போ தான் முட்டை புரோட்டா அப்படி இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சுது. தொட்டை போட்டா ரோட்டு மேலே தான் இது விற்கும் அப்படின்றது எனக்கு அந்த அறிவு ஊட்டியவர் விஜய் தான் அப்படின்லாம் எழுதி போட்டிங்கன்னா சீட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஈரோடு பொதுக்கூட்டத்துக்கு பிறகு வந்து பொங்கல் விழா அப்படின்னாங்க, அதுவுமே நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து சேலம் பொதுக்கூட்டம் அப்படின்னாங்க, மாநாடுன்னாங்க, எதுவுமே இல்லை. தொண்டர்கள் மத்தியிலே ஒரு இந்த எலெக்ஷனில் டிவிக்கே பார்ட்டிசிபேட் பண்ணுமா இல்லையா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்கே வந்து தொண்டர்கள் வந்துட்டாங்க சார். அவங்களுடைய மனநிலை என்னவா சார் இருக்கும்? இல்லை, கட்சியை விட்டு போயிடலாமா அப்படின்றது அவர்களுடைய முடிவாக, நல்ல முடிவாக இருக்கும். போகிறேன்னு முடிவு எடுத்துகிட்டு நான் அரசியல் வேண்டாம், படத்தை மட்டும் பார்த்துக்கிறேன்னு போகிறது அவங்களுக்கு நல்லது. ஏன்னா மேலும் வீட்டில் இருக்கிற காசையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க. சூதாட்டம் மாதிரி தான் டிவி கேல இருக்கு. ஒழுங்காக வீட்டில் இருந்தீங்கன்னா இருக்கிற காசு இருக்கும், படம் பார்க்க போகிற மாநாட்டுக்கு போகிறீங்கன்னா இருக்கிற காசை விட்டு போகும். ஸோ அதனால் அவர்கள் வந்து கட்சியை விட்டு விலகிறது தான் இந்த நாட்டுக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது, அவர்கள் குடும்பத்துக்கும் நல்லது, விஜய்க்கும் நல்லது. ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு அவர் முதல் மாநாட்டிலே அறிவிச்சிருந்தாரு. ஆனால் அப்படி சொல்லியும் கூட அஃபிஷியலாக கூட்டணிக்கு வரல. இது விஜய் மீது ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை வந்து எப்படி சார் எடுத்துக்க முடியும்? விஜய் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு எடுத்துக்கலாம். அவரே வரட்டும், அவரே ஜெயிக்கட்டும், ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்கன்னு கூட பார்க்கலாம். நம்பிக்கை இல்லைன்னு அபசகனமாக ஏன் பேசணும்? அதுபோல் பெரிய நம்பிக்கை இருக்குது. அவரே தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைச்சு அவரே தலைவர் ஆயிடுவார், முதலமைச்சர் ஆயிடுவார்னு எல்லாம் நம்பி அவரை கழட்டி விட்டாங்க. ஆனால் அந்த விஜயருடைய கட்சி வச்சு மற்ற கட்சிகள் அந்த சீட் பேரம் மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது சார். அது விஜயர்கள் கட்சிக்கே வரலாமே சார், நிறைய சீட்ஸ் வரும், நிறைய விஷயங்கள் வரும், ஜெயிக்கணும்ல. ஸோ சீட்ஸை தாண்டி எந்த பஸ் ஸ்டாண்டில் வேணாலும் போய் நின்னீங்கன்னா அங்கே போகிற பஸ்ஸை பார்த்து அந்த ஸ்டாப்பில் போய் நின்னா தானே ஏற முடியும். பஸ்ஸு ஃப்ரீயாக போகுதுன்னு எங்கேயா ஏறினீங்கன்னா கொண்டு போய் குறுக்குப்பேட்டையில் இறக்கி விட்ருவாங்களே. அந்த மாதிரி தான் தாவேக்கால காலியாக இருக்குன்றக்காக போனீங்கன்னா சீட்டை அள்ளி கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் எங்கே போய் ஜெயிக்க முடியும்? இன்னொரு புறம் வந்து செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறாரு 34% வந்து இப்போவே எங்களுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். தெரியல அவர் என்னைக்கு சர்வேயராக மாறினாருன்னு தெரியல. ஸோ ஒவ்வொருத்தரும் சொல்கிறது தான், எல்லாம் சொல்கிறதுக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி 40%, பிஜேபி 25, சீமான் 20, இப்படி எல்லாம் கூட்டி பார்த்தா 250%. ஆனால் கல நிலவரம் என்ன சார்? அது இனிமே தான் தெரியும். டெபாசிட் வாங்குற அளவுக்கு இருக்கும், டெபாசிட் வாங்குற அளவுக்கு ஓட்டு, அதுவும் கஷ்டப்பட்டு பல இடங்கள் டெபாசிட் வாங்கிடலான்ற. ஏன்னா அஃபிஷியலாக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே வந்து பார்த்திங்கன்னா 1.28 கோடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு சார். அதுவே வந்து எங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது, இதுக்கப்புறம் பொதுமக்கள் வேறு வாக்களிப்பு, அதை அப்படியே கொண்டு போய் அந்த லிஸ்ட்டை கொடுக்க வேண்டியதான் எலெக்ஷன் கமிஷனில். எதுக்கு எலெக்ஷன் வைக்கிறீங்க, எங்களுக்கு போதுமான 40% இருக்குது, எங்களுக்கு சீட்டை பிரித்து கொடுங்கன்னு கூட கேட்பாங்க. கொடுத்தாங்கன்னா இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷனை எடுத்து கோர்ட்டுக்கு போகணும். பல வழிகள் இருக்குது. அவங்க வாழ்க்கையே தனி வாழ்க்கை. சார் இதே விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? வீட்டில் நிற்பார் எலெக்ஷன் அன்னைக்கு, அவர் எந்த தொகுதியிலும் நிற்க மாட்டார். இது கட்சி தலைவர் நிற்கலன்னா எப்படி சார்? அது அவர் நிற்கணும்னு என்ன அவசியம் இல்லையா? இப்போ நிற்க மாட்டார்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? இல்லை எப்படி எடுத்துக்கிறீங்களோ இல்லையா, அவர் நிற்க மாட்டார், அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார், பல தகவலை தெரியும். நன்றி.